ரிகார்டிங் த ரிலீஸ், ஸோ இந்த பக்கம் கரை படம் இருக்குது, இந்த பக்கம் கருப்பு படம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னு இது வந்து எனக்கு கன்சர்னாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், இல்லைங்க சம்மர்னும் போது வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும், பட்டு நாங்கள் வந்து மெர்சல் கூட மேதமன் விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பீச் சீன் பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் ஒரு 5 அடி போனோன்னா கடல் காற்று, அலை சத்தம், இந்த பக்கம் 5 அடி போனீங்கன்னா இந்த வண்டிங்க சத்தம், இங்கே நடுவில் மட்டும் ஒரு காற்று மட்டும் தான் கேட்கும்ன்ட்டு, அந்த மாதிரி ஒரு காற்றாக தான் இந்த பாடம் இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அதுக்கான இடம், அதுக்கான கண்களும் காதுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ 29 May 8 வருது. May 8 தான் வருதுல்ல? எஸ், May 8 வருது. நான் ஏற்கனவே ப்ரொமோலேயே தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு திட்டுவாங்க. தேங்க்யூ லோகேஷ், எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் ஒத்துக்கினதுக்கு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையுமே கேட்ட இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கிளிங்கி ப்ரொடியூசர், ஒரு எனக்கு என்ன நாம் பண்ணிடுவோம் அப்படின்ற ப்ரொடியூசர், இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. அவங்க 2 பேரும் நானாக இருக்கிறதுனால சில விஷயங்களில் அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் திருப்பி கொடுக்குற, கட்டி பிடிச்சி நான் சொல்கிற மன்னிப்போ நன்றியோ தான் இந்த 29. லவ் யூ போத், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.